வணக்கம் ரவி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில சற்று நேரத்துக்கு முன்னரும் கேரள பதிவன் கொண்ட ஒரு தார் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரின் மீது அதிவேகமாக மோதி சாலையின் பல பாகங்கள்ல சுக்கு நூறாக உடைந்து சிதறி கிடந்தது. இந்த விபத்துல ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த வண்டி எங்கிருந்து வந்தது, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்ற பல கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உயிரிழந்த ஒரு நபரை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தோம். படுகாயமடைந்த மற்றொருவரை அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சாலை விபத்துல டேங்கர் லாரி சுக்குநூறாக உடைந்து பல பாகங்கள் சாலையின் ஓரங்களிலும் அருகில் உள்ள வயல் பகுதியில சிதறி கிடந்ததை பார்த்து அப்பகுதி மக்களும் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் அதிக அளவில் குவிந்து பார்வையிட்டு வர்றாங்க. சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் தப்பியோடிய நபரை, அதாவது ஓட்டுநரை தேடி வர்றாங்க. மேலும் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரி.